சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எடுத்து வச்சுக்கோங்க, கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்களினார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போது வாசிக்க கேட்ட வேத வாக்கியங்களினாலும் வேத இயேசுவானவர் தம்மை விசுவாசிக்கிற பெரியோரை மாத்திரமல்ல சிறியோரையும் நேசிக்கிறார் என்றும் அவர்களை தம்முடைய பரமராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக அங்கீகரிக்கிறார் என்றும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஆதலால் கிறிஸ்தவ பெற்றோர் யாவரும் தங்கள் குழந்தைகளை ஞானஸ்நானம் பெறும்படி கொண்டு வந்து அவர்களை திருச்சபையின் அவயவங்களாக வளர்ப்பது தகுதியாயிருக்கிறது. அப்படி செய்வதனால் அந்த குழந்தைகள் தகுந்த வயதுள்ளவர்கள் ஆகும்போது சிறு பிராயத்தில் தங்களை கர்த்தருக்கென்று தங்கள் பெற்றோர் செய்த பிரதிஷ்டைக்கு இணங்கி நடப்பார்கள் என்று நம்புகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு அன்பை பாராட்டின நமது ஆண்டவர் தமக்கென்று அவர்களை வளர்க்கும் கடமையில் பெற்றோருக்கு உதவி செய்யவும் தமது மந்தையின் ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து காப்பதற்கு திருச்சபைக்கு வேண்டிய சகாயம் செய்து வழிநடத்தவும் இந்த நியமத்தில் ஒப்புவித்திருக்கும் குழந்தைக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் பூரண சகாயத்தை அருளி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் சித்தமாயிருக்கிறார். ஆகையால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இக்குழந்தையை விதமாய் ஆசீர்வதித்து இவளுடைய பெற்றோர் இப்பொழுது ஒப்புக்கொள்ளப் போகிற நிபந்தனையை நிறைவேற்றும்படியான கிருபையை அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி பிரார்த்திக்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை